இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 29. எகிப்துக்கு எதிரான இறைவாக்கு. 10ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தில் 12ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு நேராக திருப்பி அவனுக்கு எதிராகவும் அனைத்து எகிப்துக்கு எதிராகவும் இறைவாக்குரை. அவனிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்திய மன்னனாகிய பார்வோனே, நான் உனக்கு எதிரியாய் இருக்கின்றேன். உன் ஆறுகளின் நடுவே வாழும் பெரிய முதலை நீ. நைல் என்னுடையது, நானே அதை எனக்காக உருவாக்கி கொண்டேன் என்கிறாய் நீ. உன் வாயில் நான் தூண்டில்களை மாட்டி உன் ஆறுகளின் மீன்கள் யாவும் உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளச் செய்வேன். உன்னையும் உன் செதில்களில் ஒட்டியுள்ள மீன்களையும் உன் ஆறுகளினின்று வெளியே இழுத்து போடுவேன். உன்னையும் உன் ஆறுகளின் மீன்களையும் பாலை நிலத்தில் விட்டுவிடுவேன். உலர்ந்த தரையில் விழுந்து மடிவாய் நீ. உன்னை பொறுக்கவோ புதைக்கவோ எவரும் இரார். காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் உன்னை இரையாய்த் தருவேன். அப்போது எகிப்தில் வாழும் யாவரும் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். இஸ்ரவேல் வீட்டாருக்கு நாணற்கோலாய் இருந்தாய் நீ. அவர்கள் உன்னை கையில் பற்றி பிடித்தபோது முறிந்தாய் நீ. அவர்களின் தோள்களை கிழித்தாய் நீ. உன்மேல் அவர்கள் சாய்ந்தபோது ஒடிந்தாய் நீ. அவர்களின் இடுப்பு நொறுங்கிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு எதிராய் ஒரு வாளை கொண்டு வந்து உன் மாந்தரையும் விலங்குகளையும் கொல்வேன். எகிப்து நாடு பாழடைந்த பாலை நிலமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் நைல் என்னுடையது, நானே அதை உருவாக்கி கொண்டேன் என்று உரைத்தாய். எனவே நான் உனக்கெதிராகவும் உன் ஆறுகளுக்கு எதிராகவும் இருக்கிறேன். மிக்தோல் முதல் சீனிம் வரை கூசு எல்லைப்பகுதி முடிய எகிப்து நாட்டை பாழடைந்த பாலை நிலமாக மாற்றுவேன். மனிதரின் நடமாட்டமோ விலங்குகளின் நடமாட்டமோ அதில் இராது. 40 ஆண்டுகள் யாரும் அங்கே குடியிரார். அழிந்த நாடுகளில் ஒன்றாக எகிப்து நாட்டை மாற்றுவேன். 40 ஆண்டுகள் அதன் நகர்கள் அழிந்த நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும். எகிப்தியரை மக்களினங்களிடையே சிதறடித்து நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன். ஆயினும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 40 ஆண்டுகள் முடிந்தபின் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டு இருக்கும் நாடுகளினின்று கூட்டிச் சேர்ப்பேன். எகிப்தின் செல்வங்களை அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன். அவர்களை அவர்களின் முன்னோர் நாடாகிய பத்ரோசுக்கு கொண்டு சேர்ப்பேன். அங்கே அவர்களுடைய அரசு ஓர் எளிய அரசாக இருக்கும். அது மற்ற நாடுகளை விட ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்ளாது. நாடுகளை ஒருபோதும் அது ஆட்சி செய்ய இயலாதவாறு அதை மிகவும் வலுவிழக்கச் செய்வேன். இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து ஒருபோதும் நம்பிக்கையின் அடிப்படையாய் இராமல் அதனிடம் அவர்கள் உதவி கேட்ட பாவத்தின் நினைவாக மட்டுமே இருக்கும். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வார்கள். மாமன்னன் நெபுகத்நேசர் எகிப்தை கைப்பற்றுதல். 27ஆம் ஆண்டு முதல் மாதம் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசர் தீர் நகரை முற்றுகையிடுகையில் தன் படைகளுடன் வருந்தி முயன்றான். தலைகள் யாவும் மொட்டையடிக்கப்பட்டன, தோள்கள் யாவும் புண்ணாய் போயின. ஆயினும் தீர் நகருக்கு எதிராக
அவனும் அவன் படைகளும் செய்த முற்றுகையில் அவர்களுக்கு யாதொரு கைமாறும் கிட்டாமற் போயிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தை பாபிலோனின் மன்னன் நெபுகத்நேசருக்கு கொடுக்கப் போகிறேன். அவன் அதன் செல்வத்தை கொள்ளையிட்டு வாரிக்கொண்டு போவான். அது அவனுடைய படைகளுக்கு கூலியாக அமையும். அவனுடைய முயற்சிகளுக்கு கைமாறாய் நான் எகிப்தை அவனுக்கு கொடுப்பேன். ஏனெனில் அவனும் அவனுடைய படைகளும் அதை எனக்காகவே செய்தார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அந்நாளில் இஸ்ரவேல் வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்கச் செய்வேன். அவர்களின் நடுவில் உன் வாயை திறப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 30. எகிப்தை ஆண்டவர் தண்டிப்பார். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காக சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஐயோ, துன்பத்தின் நாள் வருகின்றது என அலறுங்கள். ஏனெனில் அருகில் உள்ளது அந்த நாள். ஆண்டவருக்குரிய அந்நாள் அண்மையில் உள்ளது. அது மேகத்தின் நாள், வேற்றினத்தாருக்கு அழிவின் நாள். எகிப்திற்கு எதிராய் ஒரு வாள் வரும். கூசு பகுதியில் திகைப்பு மேலோங்கும். எகிப்தில் கொல்லப்பட்டோர் வீழ்கையில் அதன் செல்வங்கள் வாரிக்கொண்டு செல்லப்படும். அதன் அடித்தளங்கள் அழிந்து போகும். எகிப்துடன் கூசு, பூற்று, லூது, அனைத்து அராபியா, லிபியா ஆகியவையும் நான் உடன்படிக்கை செய்து கொண்ட நாட்டின் மக்கள் யாவரும் வாளால் வீழ்வர். ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்தின் கூட்டு நாடுகள் வீழும். அதன் பெருமைக்குரிய வலிமை தோல்வியுறும். மிக்தோல் முதல் சீனும் வரையிலுள்ள பகுதிக்குள் எல்லாரும் வாளால் வீழ்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பாழாக்கப்பட்ட நாடுகளுக்குள் பாழாகி கிடப்பர். அவர்களின் நகரங்கள் அழிந்த நகரங்களின் நடுவே அழிந்து கிடக்கும். எகிப்துக்கு நான் தீ வைப்பேன். அந்நாட்டுக்கு துணையாயிருந்தோர் நொறுக்கப்படுவர். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்நாளில் கூசு மக்களின் மன உறுதியை குலைத்திட நான் கப்பலில் தூதரை அனுப்புவேன். எகிப்தின் அழிவு நாளில் திகில் அவர்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் அந்நாள் உண்மையிலேயே வரப்போகின்றது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனின் மன்னன் நெபுகத்நேசரின் கையால் எகிப்தின் செல்வத்தை அழிக்கப் போகின்றேன். அவனும் மக்களினங்களில் மிக கொடிய அவனுடைய படைகளும் நாட்டை அழிக்க கொண்டு வரப்படுவார்கள். எகிப்துக்கு எதிராய் அவர்கள் வாளை உருவி கொலையுண்டோரால் நாட்டை நிரப்புவார்கள். ஆறுகளின் நீரை வற்றச் செய்து நாட்டை தீயோருக்கு விற்றுவிடுவேன். அந்நியர் துணையால் நாட்டையும் அதிலுள்ள யாவற்றையும் வெறுமையாக்குவேன். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் சிலைகளை அழிப்பேன். நோபில் இருக்கும் உருவங்களுக்கு முடிவு கட்டுவேன். எகிப்தில் இனி தலைவன் ஈரான். நாடு முழுவதும் அச்சத்தை பரப்புவேன். பத்ரோசு நாட்டை நான் பாழாக்குவேன். சோவான் நகருக்கு நெருப்பு வைப்பேன். நோ நகரின் மீது தண்டனை வரச் செய்வேன். எகிப்தின் அரணாய் இலங்கும் சீன் மீது என் சினத்தை கொட்டுவேன். நோ நகரின் எண்ணற்ற மக்களை வெட்டி வீழ்த்துவேன். எகிப்துக்கு நெருப்பிடுவேன். சீன் நகரம் துன்பத்தால் புலம்பும். நோ நகர்
புயலினால் அலைக்கழிக்கப்படும். தீராத நெருக்கடியில் நோபு நகர் தவிக்கும். ஆவேன் நகர இளைஞரும் பீபசேத்து நகர இளையோரும் வாளால் வீழ்வர். அந்நகர்கள் அடிமைத்தனத்தில் உழலும். எகிப்தின் கொடுங்கோலை நான் முற்றுகையிடுகையில் தகப்பனேசு நகரில் பகல் இரவாகும். அதன் வலிமையின் இருமாப்பு அங்கே முடிவுக்கு வரும். அதன் மேகங்களால் அது மூடப்படும். அதன் பெண் மக்கள் நாடு கடத்தப்படுவார்கள். இவ்வாறு நான் எகிப்தின் மீது தண்டனை வரச் செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். எகிப்திய மன்னனின் வலிமை முறிந்தது. 11ஆம் ஆண்டு முதல் மாதத்தின் 7ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனின் கையை நான் முறித்து விட்டேன். ஆயினும் அது குணமாகும்படி கட்டுப்போடப்படவில்லை. வாளேந்தும் அளவுக்கு வலிமை பெறும்படி துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கு எதிராய் இருக்கிறேன். அவனுடைய இரு கைகளையும், அதாவது நலமான கையையும் ஏற்கனவே ஒடிந்த கையையும் முறித்து அவனுடைய கையினின்று வாளை விழச் செய்வேன். எகிப்தியரை மக்களினங்களிடையே சிதறடிப்பேன். நாடுகளிடையே அவர்களை விரட்டியடிப்பேன். பாபிலோன் மன்னனின் கைகளை வலுப்படுத்தி என் வாளை அவனது கையில் கொடுப்பேன். பார்வோனின் கைகளையோ முறிப்பேன். அவன் பாபிலோன் மன்னனின் முன்னிலையில் படுகாயமுற்ற மனிதனாய் புலம்புவான். நான் பாபிலோன் மன்னனின் கைகளை வலுப்படுத்துவேன். எகிப்திய மன்னனின் கைகளோ வீழ்ந்து போகும். நான் பாபிலோன் மன்னனின் கையில் வாளை கொடுத்து அதை அவன் எகிப்துக்கு எதிராய் சுழற்றச் செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எகிப்தியரை மக்களினங்களிடையே சிதறடிப்பேன். நாடுகளிடையே அவர்களை விரட்டியடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 31. கேதுரு மரத்துக்கு ஒப்பான எகிப்து. 11ஆம் ஆண்டில் 3ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய மக்கள் திரளுக்கும் சொல்: மேன்மையில் உனக்கு நிகர் யார்? இதோ லெபனோனின் கேதுரு மரமெனும் அசிரியாவை பார். அழகிய கிளைகளுடன், அடர்ந்த நிழலுடன், மிகுந்த உயரத்துடன் அது இலங்கிற்று. அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. தண்ணீர் அதனை தலைக்கச் செய்தது. ஆழ் ஊற்றுகள் அதனை உயர்ந்து வளரச் செய்தன. அவை அருவிகளாக அடிமரத்தை சுற்றி ஓடி கால்வாய்களாக காட்டின் எல்லா மரங்களுக்கும் நீர் பாய்ச்சின. காட்டின் எல்லா மரங்களினும் அது ஓங்கி வளர்ந்தது. அதன் தளிர்கள் பெருகின. நீர் வளத்தால் கிளைகள் நீண்டன. கொப்புகள் மிகுந்தன. வானத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் கூடுகள் கட்டின. காட்டு விலங்குகள் எல்லாம் அதன் கிளைகளின் கீழே கன்றுகள் ஈன்றன. பெரிய நாடுகள் எல்லாம் அதன் நிழலில் வாழ்வு கண்டன. மிகுந்த நீரினுள் அதன் வேர்கள் சென்றதால் கிளைகள் தழைத்து அழகு தோற்றத்துடன் அது இருந்தது. கடவுளின் தோட்டத்திலிருந்த கேதுரு மரங்களில் எதுவும் அம்மரத்திற்கு சமமாக இல்லை. அதற்கு ஒப்பான கொப்புகள் தேவதாரு மரங்களுக்கு இல்லை. அதற்கு இணையான கிளைகள் அர்மோன் மரங்களுக்கு இல்லை. கடவுளின் தோட்டத்திலிருந்த எந்த மரமும் அதை போன்று அழகுடன் இருந்ததில்லை. அடர்ந்த கிளைகளால் நான் அதனை அழகுபடுத்தினேன்.
கடவுளின் தோட்டமாகிய ஏதேனின் மரங்களெல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சியை மேகங்களுக்குள் நுழைத்து தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. ஆகவே அதனை வேற்றினத்தாருள் வலிமைமிக்க ஒருவனிடம் ஒப்படைப்பேன். அவன் அதன் தீச்செயலுக்கு தக்கவாறு அதனை நடத்துவான். நானும் அதனை புறம்பாக்குவேன். மக்களினங்களில் மிக கொடியோரான அந்நியர் அதனை வெட்டி வீழ்த்தி விடுவர். மலைகளிலும் அனைத்து பள்ளத்தாக்குகளிலும் அதன் கிளைகள் விழுந்து கிடக்கும். அதன் கொம்புகள் நாடெங்கிலும் உள்ள ஓடைகளில் முறிந்து கிடக்கும். மண்ணின் மக்களெல்லாம் அதன் நிழலை விட்டு பிரிந்து அதனை புறக்கணிப்பார்கள். வீழ்ந்து கிடக்கும் அதன் மேல் வானத்து பறவைகள் எல்லாம் வந்தடையும். காட்டு விலங்குகள் யாவும் அதன் கிளைகளுக்கிடையே உலவும். இதனால் நீர்நிலைகளுக்கருகில் இருக்கும் எம்மரமும் மிகுந்த உயரத்திற்கு வளராது, தன் உச்சியை மேகங்களுக்கு இடையில் நுழைக்காது. நீர்க்காலை அடுத்த எம்மரமும் அவற்றை எட்டும் அளவுக்கு உயராது. ஏனெனில் அவையெல்லாம் பாதாள படுகொலிக்கு செல்லும் மானிடருடன் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்த மரம் பாதாளத்திற்குள் இறங்கும் நாளில் இலவின் அடையாளமாக ஆழ்நிலைகள் அதனை மூடச் செய்வேன். அதன் ஆறுகளை நிறுத்தி நீர்த்திரள்களுக்கு அணை போடுவேன். அதனை முன்னிட்டு லெபனோனை இருளால் மூடுவேன். காட்டு மரங்கள் எல்லாம் பட்டுப்போம். கீழே படுகுழிக்குள் செல்வோருடன் நான் அதனை பாதாளத்தினுள் தள்ளும்போது நாடுகள் நடுங்கும். நீர் நடுவே வளரும் ஏதேனின் அனைத்து மரங்களும் லெபனோனின் மேலானவையும் சிறந்தவையுமான மரங்களும் கீழுலகில் ஆறுதல் பெறும். அதன் நிழலில் வாழ்ந்த கூட்டு நாடுகள் அதனோடு சேர்ந்து வாளால் மடிந்தவர்களுடன் பாதாளத்தில் போய்ச் சேரும். மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனின் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும்? ஆயினும் ஏதேனின் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். விருத்த சேதனமில்லார் நடுவே வாளால் மடிந்தாரோடு நீயும் கிடப்பாய். பார்வோனுக்கும் அவனது மக்கள் திரளுக்கும் நடக்கவிருப்பது இதுவே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் அதிகாரம் 32. பார்வோனை குறித்த இரங்கற்பா. 12ஆம் ஆண்டில் 12ஆம் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி அவனிடம் சொல். நாடுகளிடையே நீ ஒரு சிங்கமென எண்ணிக்கொள்கின்றாய். ஆனால் நீ கடல்வாழ் பெருவிலங்கென இருக்கின்றாய். ஆறுகளை சேராக்குகின்றாய். கால்களினால் நீரினை கலக்குகின்றாய். ஆறுகளை குழப்புகின்றாய். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மாபெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு நான் என் வலையை உன்மீது வீசுவேன். என் வலையில் அவர்கள் உன்னை இழுத்து வருவார்கள். தரையில் வெட்ட வெளியில் உன்னை எறிந்து விடுவேன். வானத்து பறவைகள் அனைத்தும் உன்மேல் வந்தடையச் செய்வேன். மண்ணுலகின் விலங்குகள் அனைத்தையும் உன்னை கொண்டு நிறைவு செய்வேன். மலைகளின் மேல் உன் சதையை வீசி எறிவேன். பள்ளத்தாக்குகளை உன் அழுகிய பிணத்தால் நிரப்புவேன். வழிந்தோடும் உன் இரத்தத்தால் மலைகள் வரை நிலத்தை நனைப்பேன். நீரோடைகள் உன்னால் நிரம்பியிருக்கும். உன்னை நான் அழிக்கும்போது வானங்களை நான் மூடுவேன். அவற்றின் விண்மீன்களை இருளச் செய்வேன். மேகத்தால் கதிரவனை மறைத்திடுவேன்.
நிலாவும் தன் ஒளி தராது. வானத்தின் ஒளி விளக்குகள் எல்லாம் உனக்கு இருண்டு போகச் செய்து உன் நாட்டின் மீது இருள் கவியச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ அறியாத அந்நிய நாட்டினரிடையே நான் உனக்கு அழிவை கொண்டு வருகையில் பல மக்களினங்களின் இதயங்களை கலக்கமுறச் செய்வேன். உன்னை குறித்து பல்வேறு மக்களினங்களை திகிலடைய செய்வேன். நான் என் வாளை அவர்களுடைய மன்னர்கள் முன் வீசுகையில் உன்னை குறித்து அவர்கள் நடுக்கமுறுவார்கள். நீ வீழ்ச்சியுறும் நாளில் அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த உயிர் குறித்து நடுங்குவர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோன் மன்னனின் வாள் உன்மீது பாயும். மக்களினங்களில் மிக கொடியோரான வலியோரின் வாள்களினால் உன் படைத்திரளை வீழ்ச்சியுற செய்வேன். அவர்கள் எகிப்தின் பெருமையை குலைத்து அதன் மக்கள் திரளை அழிப்பார்கள். நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள அதன் கால்நடைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். மனிதர்களின் கால்கள் அவற்றை இனி கலக்குவதுமில்லை, விலங்குகளின் குளம்புகள் அவற்றை இனி குழப்புவதுமில்லை. அப்போது நான் நீர்நிலைகளை தெளியச் செய்து அவற்றின் ஆறுகளை எண்ணெய் போல் ஓடச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எகிப்திய நாட்டை நான் பாழாக்குவேன். அதன் நிலத்து நின்று அதில் உள்ளது அனைத்தையும் பறித்திடுவேன். அதில் வாழ்வோரை எல்லாம் அழித்திடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது புலம்பி பாடப்படவிருக்கும் ஓர் இரங்கற்பா. நாடுகளின் புதல்வியர் இதனை பாடிடுவர். எகிப்தையும் அதன் அனைத்து மக்கள் திரளையும் குறித்து பாடிடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறந்தோர் உலகம். 12ஆம் ஆண்டில் முதல் மாதத்தின் 15ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மக்கள் திரளை குறித்து நீ ஓலமிடு. அதனையும் பெருமைமிகு நாடுகளின் புதல்வியரையும் படுகுழிக்குள் செல்கிறவர்களோடு கீழுலகுக்கு அனுப்பிவை. அழகில் நீ யாரை விட மிகுந்தவள்? நீ கீழிறங்கி விருத்த சேதனம் இல்லாரோடு கிட எனச் சொல். இதோ ஒரு வாள் உருவப்பட்டுள்ளது. அந்த வாளால் கொல்லப்படுவோரோடு எகிப்தியரும் வீழ்வர். எகிப்தையும் அதன் மக்கள் திரளையும் பிடித்தெழுங்கள். போரில் வலிமை மிக்கோர் பாதாளத்தின் நடுவு நின்று எகிப்தியரையும் அவர்களுக்கு துணை நின்றவர்களையும் குறித்து விருத்த சேதனமில்லார் இறங்கி வந்து வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடக்கின்றனரே என்பர். அதோ அசிரியா கிடக்கின்றாள். அவளுடன் அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கிடக்கின்றனர். அவர்களின் கல்லறைகள் அவளை சுற்றி கிடக்கின்றன. அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. அவர்களின் கல்லறைகள் படுகுழியின் ஆழத்தில் அமைந்துள்ளன. அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவருமே வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அதோ ஏலாம் கிடக்கின்றாள். அவளுடைய கல்லறையை சுற்றி அவளுடைய மக்கள் கூட்டத்தார் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள். விருத்த சேதனமில்லாமல் கீழுலகுக்குள் சென்றவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். படுகுழிக்குள் செல்வோருடன் தங்கள் மானக்கேட்டை அவர்களும் சுமக்கின்றார்கள். வெட்டுண்டோர் நடுவே அவளுடைய படுக்கை அமைந்துள்ளது. அவளுடைய மக்கள் திரள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றது. அவர்கள் அனைவரும் விருத்த சேதனமில்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள், வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். படுகுழிக்குள் செல்வோருடன் தங்கள் மானக்கேட்டை சுமந்து கொண்டு வெட்டுண்டவர்களின் நடுவிலே அவர்கள் கிடக்கின்றார்கள். அதோ மெசேக்கும் தூபாலும் கிடக்கின்றனர்.
அவர்களின் மக்கள் கூட்டத்தார் அவர்களின் கல்லறைகளை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள், வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். தங்கள் போர் கருவிகளுடன் பாதாளத்தில் இறங்கி தங்கள் வாள்களை தங்கள் தலைகளுக்கு அடியிலும் தங்கள் கேடயங்களை தங்கள் எலும்புகள் மேலும் வைத்து கொண்டு இறந்து போன பழங்கால வீரருடன் அவர்கள் கிடக்கவில்லை. ஏனெனில் அந்த வீரரை குறித்த அச்சம் வாழ்வோரின் நாட்டில் பரவி இருந்தது. எனவே நீங்கள் நொறுக்கப்பட்டு விருத்த சேதனமில்லார் நடுவில் வாளால் வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள். அதோ ஏதோமும் அவளுடைய மன்னர்களும் முதன்மை தலைவர்களும் கிடக்கின்றார்கள். அவர்கள் எத்துணை வலிமை உடையவர்களாயிருந்தும் வாளால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனமில்லாது படுகுழிக்கு செல்வோருடன் கிடக்கின்றார்கள். அதோ வடநாட்டு தலைவர்கள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கின்றார்கள். அவர்கள் வலிமையால் எவ்வளவோ அச்சம் விளைவித்தவர்களாயிருந்தும் மானக்கேட்டுக்கு உள்ளாகி வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள். விருத்த சேதனமின்றி வாளால் வெட்டுண்டவர்களோடு அவர்கள் கிடக்கின்றார்கள். படுகுழிக்கு செல்வோரோடு தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். பார்வோனும் அவனுடைய படைத்திரளும் அவர்களை பார்த்து, வாளால் வெட்டுண்ட தம் மக்கள் கூட்டத்தார் அனைவருக்காகவும் தம்மை தேற்றிக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் அவன் அச்சத்தை பரவ செய்ததால் பார்வோனும் அவனுடைய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் விருத்த சேதனமில்லாது வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.